வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் ஒரு முக்கியமான நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண தெரியுது அப்படின்னா, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்கும், அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸில் நம்ம எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். ஓகேயா? அந்த அடிப்படையில் தான் இந்த கொஸ்டினை நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான், நிறைய கேசஸ் இருக்குது, ஒரு 3 கேசஸ் இருக்குது. அந்த 3 கேஸுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியுது அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட்ஸில் நம்ம கிளியராக இருக்கோம், தரவாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A body of mass 0.4 kg moving initially with a constant speed of 10 meter per second to the north is subject to a constant force of 8.0 Newton directed towards south for 30 seconds. Take the instant the force is applied to be t equal to 0, the position of the body at that time to be x equal to 0, and predict its position at t equal to -5 second, 25 second, 100 second. இதுதான் கொஸ்டின். தமிழில் சொல்லணும்னா 0.40 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருள் ஆரம்பத்தில் 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறா வேகத்தில் வடக்கு திசையில் இயங்குகிறது. அதன் மீது தெற்கு திசையில் 8.0 நியூட்டன் விசையானது 30 வினாடிகள் செயல்படுகிறது. 30 வினாடி மட்டும்தான் அந்த விசை செயல்படுது. விசை செயல்பட தொடங்கும் நேரம் t equal to 0 எனவும், அந்த நேரத்தில் பொருள் x equal to 0 நிலையில் இருப்பதாகவும் கொண்டால் t equal to -5 செகண்ட், t equal to 25 செகண்ட், t equal to 100 செகண்டில் பொருளின் நிலையை கண்டுபிடி. இதுதான் கொஸ்டின். ஓகே, இது நமக்கு என்சிஆர்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். என்சிஆரில் எக்ஸசைஸ் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இந்த அதாவது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவோம் இல்லையா, இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, இப்போ கொஸ்டினை முதல்ல நோட் பண்ணிக்கங்க, அடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட், இப்போ கொஸ்டினை ரைஸ் பண்ணியாச்சு, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் பார்க்கலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல கிவன் என்னன்னு பார்ப்போம். கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க 0.4 kg, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அதாவது பொருளினுடைய நிறை கொடுத்துருக்காங்க 0.4 kg அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மூவிங் இனிஷியலி வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப், அப்போ இனிஷியல் ஸ்பீட் ஆரம்ப திசைவேகம் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியாச்சு. 10 மீட்டர் பர் செகண்ட். அது டு த நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க, நார்த் நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் இந்த டைரெக்ஷன் தான் நார்த்துன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸை தான் நான் என்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நார்த்துன்னு வச்சுக்கிறேன். நம்ம வழக்கமாக நார்த்துனா இந்த அப்போ டைரெக்ஷன் நார்த்துன்னு சொல்லுவோம். நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் அந்த எக்ஸ் ஆக்சிஸை, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை நார்த்துன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டைரெக்ஷன் நார்த் அப்படின்னு வச்சுக்குவோம். இது என்னது சவுத்துன்னு வச்சுக்கலாம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சவுத்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஆப்ஜெக்ட் மூவிங் இனிஷியலாக இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இந்த டைரெக்ஷனில். ஓகே, இது எப்போ ஆரம்பிச்சதெல்லாம் தெரியாது. இந்த யூ ஆரம்ப வேகம். ஓகே, 10 மீட்டர் பர் செகண்டுங்கிறது அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சிங்கிறலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஆரம்பித்தப்போ அது எந்த திசையில் இயங்குது அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில், மாறா வேகத்தில் வடக்கு நோக்கி இயங்குது, டுவர்ட்ஸ் நார்த். சரியா? ரைட். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, 8 நியூட்டன் ஃபோர்ஸு 30 செகண்டுக்கு ஆக்ட் ஆகுது. அது எப்போ ஆரம்பிக்குது, அந்த விசை எப்போ செயல்பட தொடங்குது அப்படின்னா t equal to 0ன்னு சொல்கிறோம். அப்போ t equal to 0 இருக்கிற இந்த பொருள் இங்கேருந்து வந்துட்டு இருக்குல்ல, டுவர்ட்ஸ் நார்த், வடக்கு நோக்கி வந்துட்டு இருக்கிறப்ப எப்போ விசை செயல்பட தொடங்குது அப்படின்னா, எப்போ விசை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த விசை எந்த திசையில் கொடுக்குறாங்க, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சவுத் கொடுக்குறாங்க, எதிர் திசையில் கொடுக்குறாங்க, இந்த திசையில் கொடுக்குறாங்க. ஓகே, அது எப்போ விசை கொடுக்குறாங்க, ஃபோர்ஸ் எப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா when the object is at x equal to 0. இப்போ x ஆக்சிஸில் 0ங்கிறது என்னது இங்கே தான் இல்லையா?
ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0, இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தான் டைம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை கவனிக்க தொடங்குறோம். இப்போ தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம், இதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்குறோம். இது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இந்த டைரெக்ஷன். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறது எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம், டுவர்ட்ஸ் சவுத்து. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் வந்து 8 நியூட்டன் கொடுக்குறோம். எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்குறோம், இதுக்கு அப்படியே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இல்லை, ஒன்லி 30 செகண்ட். இந்த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஒன்லி ஃபார் 30 செகண்ட். அப்போ 30 செகண்ட் டைமுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த 8 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, T is 0 to 30 செகண்ட். அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல. ஏன்னா கொஸ்டினில் இருக்குது, அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேயா, அதனால் T ஈக்குவல் டு 0க்கு முன்னாடி நம்ம கவனிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இது ஆப்ஜெக்ட் இங்கே ஆரம்பிக்கல, மூவ் பண்ண ஆரம்பிக்கல, அது முன்னாடியே எங்கேயோ ஆரம்பித்து வந்துட்டு இருக்கு. ஓகேயா, சரி. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியும் ஃபோர்ஸ் கொடுக்கல, இதுக்கப்புறமும் 30 செகண்டுக்கு அப்புறமும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கல. இந்த 30 செகண்ட்ஸ் டியூரேஷன் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. T ஈக்குவல் டு 5 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், கொஸ்டின். T ஈக்குவல் டு 5 செகண்டில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன. அடுத்து கேஸ் ஏ. கேஸ் பி என்னென்னா, T ஈக்குவல் டு 25 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும். அடுத்து கேஸ் சி, T ஈக்குவல் டு 100 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும். இது மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கான கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு வருவோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஏ. T ஈக்குவல் டு T ஈக்குவல் டு -5 செகண்ட். T ஈக்குவல் டு -5 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ T ஈக்குவல் டு -5 செகண்ட்னா பாருங்கள், -5 செகண்ட்னா நம்ம கவனிக்க தொடங்குறது 0 செகண்டில் தான் கவனிக்க தொடங்குறோம். அங்கே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். -5 செகண்ட்னா நம்ம கவனிக்க தொடங்குறோம்ல, அதுக்கு 5 செகண்ட் முன்னாடி ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபோர்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய முதல் விதிப்படி என்னது, அந்த பொருள் மேலே எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, மாறா திசை வேகத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கும் இல்லை. அப்போ T ஈக்குவல் டு -5 செகண்டில் நமக்கு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா S ஈக்குவல் டு ut + ½ AT². ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார்முலா தான், ஈக்குவேஷன் தான். இப்போ இதில் எஸ்ன்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, எஸ் இடப்பெயர்ச்சி. எக்ஸ் ஈக்குவல் டு யூ. யூங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும். டைம் எவ்வளோ நமக்கு, -5 செகண்ட். அப்போ அதில் யூ வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 10 மீட்டர்/செகண்ட். ஸோ 10, T வந்து எவ்வளவு, -5 செகண்டு, -5 போட்டேன், ப்ளஸ் ½ இன்ட்டு நல்லா கவனிங்க ஏ ஃபார் ஆக்சலரேஷன், முடுக்கம் இருக்குமா, விசை. T ஈக்குவல் டு -5 செகண்டில் 0 செகண்டில் தான் நம்ம விசையை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். -5 செகண்டில் விசை கிடையாது. அப்போ விசை இல்லைன்னா முடுக்கம் இருக்காது. F ஈக்குவல் டு ma, நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் இல்லையா. விசை இல்லைன்னா முடுக்கத்துக்கு வேலை இல்லை. அப்போ ஆக்சலரேஷன் 0. டைம் வந்து என்னது இங்கே சொன்னது, -5 ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஓகே, அப்போ 0 × anything இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x ஈக்குவல் டு 10 × -5 -50 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். -50 மீட்டர் எங்கே, அட் -5 செகண்ட். -5 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், அதாவது நம்ம கவனிக்க தொடங்குற அந்த நேரத்துக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், இந்த 0லேருந்து -50 மீட்டர் இங்கே எங்கேயோ, இதிலேருந்து 50 மீட்டர் பேக்கில் அங்கே எங்கேயோ இருக்குதுன்னு இருக்கும் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் கேஸ்க்கு ஆன்சர் பார்க்கணும். செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அட்டு T ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்காங்க, 25 செகண்ட். 25 செகண்டில் நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 25 செகண்ட்னா பாருங்கள், நம்ம இந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் வருது 25 செகண்டுக்கு. ஓகேயா, அப்போ இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, S ஈக்குவல் டு ut + ½ AT². நல்லா கவனிக்கணும். எஸ்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, எக்ஸ்ன்னே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து இந்த கேஸ்க்கு கண்டுபிடிப்போம். சரி, இப்போ எக்ஸ்ன்னே வச்சுக்குவோம். எக்ஸ் யூ என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 25 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு 25 செகண்டுங்கிறது இந்த 0 to 25 இதுக்குள்ளே தான் வருது. 0 செகண்டில்
தான் நம்ம ஃபோர்ஸே அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் அது வந்து என்னது இந்த வெலாசிட்டியில் தான் அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். யூ வந்து இது என்னவோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரலையுமே என்னது இந்த ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ யூ வந்து 10 மீட்டர்/செகண்ட் தான். ஓகே, அடுத்து டி என்னது கொடுத்துருக்காங்க 25 செகண்ட். ஸோ 25 ப்ளஸ் ½ இன்ட்டு ஏ எவ்வளோ, ஆக்சலரேஷன் எவ்வளோ? இப்போ 25 செகண்ட்னா என்னது, ஃபஸ்ட்டு 25 செகண்ட்னா நமக்கு 0 to 25 அதுக்குள்ளே தான் வருது. அந்த இடத்துல விசை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அப்போ விசை கொடுக்குறோம்னா ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆக்சலரேஷன் இருக்கும், முடுக்கம் இருக்கும். இப்போ முடுக்கம் இருக்குன்னா இது நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளவு 25 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான். என்னது F = ma. அப்போ ஏ ஈக்குவல் என்னது, இதிலேருந்து ஏ ஈக்குவல் டு F/m. ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும்? எஃப் என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க 8 நியூட்டன் இல்லையா? அப்போ 8/m என்ன கொடுத்துருக்காங்க 0.4 kg. அப்போ 0.4 அப்போ எவ்வளோ வரும் நமக்கு 80/4 அப்படின்னா 20 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஆக்சலரேஷன் வந்து நமக்கு வந்து என்னென்னா, ஆக்சலரேஷன் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. முடுக்கம்ங்கிறது வெக்டார் அளவு, அதுக்கு திசை இருக்குது. அந்த முடுக்கத்தினுடைய திசை எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸோட திசையில் தான் இருக்கும், விசையினுடைய திசையில் தான் இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த டைரக்ஷனில். ஓகே, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது, இது எஃப் வந்து நெகட்டிவில் இருக்குன்னா ஏவும் நெகட்டிவில் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கனால. இப்போ இந்த வேல்யூ இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். தேர்ஃபோர் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 25 எவ்வளவு 250 ப்ளஸ் ½ இன்ட்டு ஏ இப்போ என்னது -20 மீட்டர்/செகண்ட். அப்போ ப்ளஸ் இன்ட்டு இங்கே மைனஸில் வருது வேல்யூ, அப்போ மைனஸ் ஆயிரும். மைனஸ் என்னது 20 இன்ட்டு 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 625 வரும். இப்போ இது எவ்வளவு? இது வந்து 10 டைம்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 250 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 10 × 625 எவ்வளவு 6250 வரும். இப்போ 6000 ப்ளஸ் 250 மைனஸ் 6250னா இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் பிக்கர். அப்போ மைனஸ் 6250 போச்சுன்னா 6000. அப்போ 6000 மீட்டர் ஆர் -6000 கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்லையா? 1000 மீட்டருங்கிறது கிலோமீட்டர். ஸோ அப்போ அட் 25 செகண்ட் அட் டைம் ஈக்குவல் டு 25 செகண்ட் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து 25 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 6000 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இதை முதல்ல நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கேஸ் என்னது? அட் t = 100 செகண்ட் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் கேஸ் அட் t = 100 செகண்ட். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். இதில் கொஞ்சம் லென்த்தியான கேஸ், ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த கான்செப்டை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போது t = 100 செகண்ட் அப்படின்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே t = 25 செகண்ட்லேயே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? பேக்கில் இங்கே 6000 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஆரிஜின்லேருந்து 6000 மீட்டர் டிஸ்டன்ஸில் பேக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ t = 100 செகண்ட்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்து 6000 மீட்டர் பேக்கில் இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ 100 செகண்டில் இன்னும் அதை தாண்டி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா t = 100 செகண்டுங்கிறது இங்கே பாருங்கள் 0ல் ஆரம்பிக்கிறோம், இதிலேருந்து 100 செகண்டு. அப்போ இதிலேருந்து 100 செகண்ட்னா 30க்கு மேலே இன்னும் 100 செகண்டு. இதை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். 0 to 30க்குள்ளே தான் நமக்கு வந்து என்னது ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? இதுக்குள்ளே தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த 30 to 100 செகண்ட் வந்து நோ ஃபோர்ஸே கிடையாது இல்லையா? 30 செகண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இதுக்குள்ள இந்த பகுதியில் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. அப்போ நம்ம வந்து மொத்தமாக முன்னாடி பண்ண மாதிரி S = ut + ½ போட்டு 100 செகண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 2 விதமான மோஷன் இருக்குது. 0 to 30 செகண்டில் த ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் ஆக்சலரேஷன், முடுக்க முடியுது, பொருள் முடுக்க முடியுது, ஏன்னா விசை இருக்குது. அந்த 30 செகண்ட் to 100 செகண்ட் இருக்குல்ல, அந்த 70 செகண்ட் இருக்குல்ல,
அதில் வந்து நான் 31 to 100 70 செகண்ட். அந்த 70 செகண்டில் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், விசை எதுவும் பொருள் மீது செயல்படவில்லை. அப்போ விசை இல்லைனா இஃப் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் தேர் வில் பி நோ ஆக்சலரேஷன், முடுக்கமும் கிடையாது. விசை இல்லைனா முடுக்கமும் கிடையாது. அப்போ இங்கே வந்து என்னது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் இல்லையா? அப்போ ஸோ இந்த 2 பார்ட் இருக்குது. முதல்ல இந்த பார்ட் பார்ப்போம். 0 to 30 செகண்டில் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்கும், 30 செகண்ட்ஸில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல 25 செகண்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்ல, இப்போ 30 செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் இதில் சப்டிவிஷன் சரியா? 30 செகண்டில், அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் ஆர் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் t = 30 செகண்ட். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் in 30 செகண்ட், ஃபஸ்ட்டு 30 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட்டு 30 செகண்ட். ஓகேயா? இடப்பெயர்ச்சி 30 வினாடிகளில் இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ 30 வினாடியில் இடப்பெயர்ச்சி அப்படின்னா நமக்கு வந்து அதே ஃபார்முலா தான், s = ut + ½ at². இதுதான் ஃபார்முலா. இப்போ எஸ்ஸுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இங்கே 2 கேஸ்ன்னு நான் சொன்னதுனால இதை வந்து x1 வச்சுக்கிறேன். x1 இந்த கேஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், x1 = u. யூன்னா இப்போ நம்ம இந்த கேஸை பொறுத்தவரை 0 to 30 செகண்டுங்கிறப்ப ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப x = 0 t = 0. அப்போ வந்து என்னது, அப்போ தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ அது வரலையுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூங்கிற இந்த ஸ்பீடில் தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். அப்போ இங்கே இனிஷியல் ஸ்பீடு 10 தான். ஓகேயா? 0 to 30 செகண்டில் ஸ்பீடு வேறையாக இருக்கலாம். அந்த ஆரம்பிக்கிற ஸ்பீடு இனிஷியல் ஸ்பீடு, யூனா இனிஷியல் ஸ்பீடு தானே, ஆரம்ப திசை வேகம், அது 10 தான். ஸோ 10 m/s இன்ட்டு டைம் என்னது 30 செகண்ட் நம்ம எடுத்துக்கோம். இப்போ 30 செகண்ட் இன்ட்டு 30 ப்ளஸ் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சோம், இந்த ஃபோர்ஸ்னால் எவ்வளோ ஆக்சலரேஷன் பார்த்தோம், நம்ம வந்து கண்டுபிடிச்சது வந்து -20ன்னு பார்த்தோம் இல்லையா? அதை அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏக்கு பதிலாக -20, இங்கேயும் -20 தான், -20 இந்த மைனஸ் முன்னாடி போட்டேன், இன்ட்டு டி எவ்வளோ சொன்னால் 30 செகண்ட்ஸ். அப்போ 30² இப்போ எவ்வளோ வரும், x1 = 300 இல்லையா? 10 × 30 300 மைனஸ் இது வந்து 10 டைம்ஸு. அப்போ மைனஸ் இது எவ்வளோ, இது வந்து 3² வந்து 9, 30² 900, 900 × 10 9000 வந்துருமா? இது வந்து 9000. ஓகே, கரெக்ட். அப்போ x1 = இப்போ பாருங்கள், இது +300, இது -9000. 9000ல் 300 போச்சுன்னா எவ்வளோ வரும், 8700 மைனஸ் இதுதான் பிக்கர். அப்போ -8700 மீட்டர். இது வந்து என்னது 30 செகண்டில் ஆப்ஜெக்ட் வந்து -8000. அங்கே ஏற்கனவே என்ன பார்த்தோம், 25 செகண்டில் எவ்வளோ பார்த்தோம், -6000 மீட்டர்னு பார்த்தோமா? இதிலேருந்து 6000 மீட்டர் பேக்கில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ 30 செகண்டில் என்னது, அதை விட இன்னும் பேக்கில் தானே இருக்கும். ஸோ -8700 மீட்டரில் இருக்குது, ஆர் -8.7 கிலோமீட்டரில் சொன்னாலும் சரி. ரைட். இப்போது இதுக்கப்புறம் என்ன, 30 செகண்டுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் வந்து கிடையாது இல்லையா? 30 செகண்டுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் வந்து கிடையாது. ஓகேயா? 30 செகண்ட்லேருந்து இந்த 30 செகண்டுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ ஃபோர்ஸ் கிடையாதுன்னா இந்த டியூரேஷனில், இந்த நெக்ஸ்ட்டு 70 செகண்ட்ஸில் ஆப்ஜெக்ட் வில் மூவ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இது மாதிரி ஆக்சலரேஷன் இங்கே கிடையாது. இந்த நெக்ஸ்ட் கேஸ் இதில் வந்து 2ன்னு போட்டுக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் நெக்ஸ்ட்டு 70 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 70 செகண்ட்ஸ் இடப்பெயர்ச்சி தான் இங்கே சொன்னது தான் இங்கேயும் தமிழில். ரைட். எவ்வளோன்னா இங்கே வந்து என்னது, நோ ஆக்சலரேஷன். ஏன்னா ஃபோர்ஸ் கிடையாது, நோ ஃபோர்ஸ். அப்போ நோ ஆக்சலரேஷன், விசை கிடையாது, அதனால் முடுக்கமும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. மாறா திசை வேகத்தில் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். மாறா திசை வேகத்தில் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகும், இந்த ஸ்பீடில் மூவ் ஆகுமா? கிடையாது. ஏன்னா இந்த 0 to 30 செகண்டில் விசை கொடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும், அதனுடைய ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 30 செகண்டில் அதோட ஸ்பீடு என்ன இருக்கும், 30 செகண்ட் முடிகிறப்ப, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது அந்த ஆப்ஜெக்டில். ஆக்ட் பண்ணுற வரலையுமே என்ன ஆகும், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F = ma. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா அதனுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், மாஸ் சேஞ்ச் ஆகலை, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ ஸ்பீடு மாறி இருக்கும். அப்போ 30 செகண்டில்
அதனுடைய ஸ்பீடு என்ன அது தெரியணும். 30 செகண்டில் அதனுடைய ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடோடைய தான் இந்த 100 செகண்ட் முடிகிற வரலையுமே, அதாவது அந்த 70 செகண்ட்லேயும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும், நம்ம அந்த ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அதாவது 0 to 30 செகண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறப்ப இந்த இதில் ஆரம்பத்தில் வெலாசிட்டி வந்து என்னது 10 மீட்டர்/செகண்ட். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த டைம் இன்டர்வலில். இது இனிஷியல் வெலாசிட்டி, இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வெலாசிட்டியோட தான் இதுக்கப்புறம் மூவ் ஆகும். அப்போ அதுக்கு என்னது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நமக்கு என்னது v = u + at தானே ஃபார்முலா. அப்போ v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். v = u என்னது இந்த 10 மீட்டர்/செகண்ட் ப்ளஸ் a என்ன கண்டுபிடிச்சோம் -20 இல்லையா, அதே ஆக்சலேஷன் தான் இங்கே. அப்போ -20 இன்ட்டு டைம் என்ன சொன்னோம் இந்த 30வது செகண்டில், அப்போ 30 செகண்ட் டைம் இன்டர்வல் இல்லையா, அப்போ இன்ட்டு 30 எவ்வளோ வரும், v = 10 - 23 600. அப்போ எவ்வளோ வரும், v = 600ல் நமக்கு 10 போச்சுன்னா எவ்வளோ, இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ -590. ஸ்பீடு எவ்வளோ இருக்குது பாருங்க, -590 -590 மீட்டர்/செகண்ட் இதோட ஸ்பீடு, ஆப்ஜெக்டோட ஸ்பீடு இல்லையா. 30வது செகண்டில் ஆப்ஜெக்டோட ஸ்பீடு எவ்வளவு, -590 மீட்டர்/செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது, ஒரு செகண்டுக்கு 590 மீட்டர், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். ஒரு செகண்ட் இப்படிங்கிறதுக்குள்ள 1/2 கிலோமீட்டர் போகுது, அவ்வளோ ஸ்பீடில் போகுது. இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது. இதுக்கப்புறம் ஸ்பீடு மாறவே மாறாது. இந்த டைம் இன்டர்வல் தான் அது 10 மீட்டர்/செகண்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து அதிகமாகி இந்த ஸ்பீடுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஸ்பீடு மாறாது, ஏன்னா ஃபோர்ஸ் கிடையாது இல்லையா. ஸ்பீடு இதே ஸ்பீடில் தான் போகும். இந்த ஸ்பீடில் எவ்வளோ தூரம் போகுது, அந்த 70 செகண்ட் போகுது அப்படின்னா அப்போ வந்து எவ்வளவு பொசிஷன் எவ்வளோன்னு பார்க்கணும் சரியா. அப்போ ஆக்சலரேஷன் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. ஆக்சலரேஷன் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல இது வரலையும் நோட் பண்ணிங்க. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா, இதே ஃபார்முலா, அதாவது நெக்ஸ்ட்டு 70 செகண்ட்ஸில் எவ்வளோ பொசிஷன் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் நெக்ஸ்ட்டு 70 செகண்ட் எவ்வளோ அப்படின்னா அதே ஃபார்முலா s = ut + ½ at². ஓகே, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x2ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு யூனா என்னது இனிஷியல் வெலாசிட்டி சரியா. இனிஷியல் வெலாசிட்டினா இந்த 30 செகண்ட் to 100 செகண்ட், 30 செகண்டில் இப்போ எவ்வளோ வெலாசிட்டியில் ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம், -590. நல்லா பாருங்க, -590 மீட்டர்/செகண்ட் இதான் ஸ்பீடு. இதுக்கப்புறம் ஸ்பீடு மாறல, நோ ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் கிடையாது. அப்போ ஆக்சலரேஷன் 0, இது 0னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ வெறும் u × t மட்டும்தான். அப்போ x2 = இந்த யூவையும் ஆரம்பத்தில் போட்ட யூவையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த இப்போ யூனா ஃபார்முலாவில் இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் தான். ஆக்சலரேஷன் இல்லைங்கிறப்ப இது என்னது vனே வச்சுக்கலாம், vt. இந்த இடம் இந்த வேல்யூ வந்து v, இந்த வேல்யூ தான், இந்த ஸ்பீடில் தான் இது ஃபுல்லாக மூவ் ஆகுது. அப்போ எவ்வளவு -590 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடு. இப்போ டைம் என்னது இந்த ஸ்பீடோட எவ்வளோ நேரம் மூவ் ஆகுது, 70 செகண்ட் மூவ் ஆகுது. அப்போ இன்ட்டு 70 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் 590 × 70 மல்டிப்ளை பண்ணால் 41,300 கிடைக்குது. -41,300 இவ்வளோ மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் x2. அப்போ பாருங்கள், இதில் 2 பார்ட் சொன்னோம். இந்த பார்ட் முடிகிறப்ப ஆப்ஜெக்ட்டு -8,700 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பார்ட் முடிகிறப்ப என்ன இது எங்கே இருக்குது, -41,300. சொல்ல புரியுதா இங்கேருந்து. அப்போது டோட்டலாக எவ்வளோ பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கண்டுபிடிச்சி தனித்தனியாக தான் காமிச்சிருக்கோம், ஆரம்பத்துலேருந்து எடுக்கலை, இங்கேருந்து அப்படி எடுக்கலை. இந்த டிஸ்டன்ஸ் இந்த பார்ட்டுக்கு தனி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, இந்த பார்ட்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. அப்போ டோட்டலாக நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 100 செகண்டில் எவ்வளோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 0 to 100ல் எங்கே இருக்கும் ஆப்ஜெக்ட்னா இந்த பார்ட்டில் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பார்ட்டில் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ரெண்டையும் கூட்டணும், அப்போ தான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 100, 0 to 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 செகண்டில் எவ்வளோ அப்படின்னா x = x1 + x2. எவ்வளோ x1 எவ்வளவு -8700, இது என்னது மைனஸ், இதுவும் மைனஸ் தான், 41,300. ரெண்டையும் கூட்டினா 41 8 49, இதில் ஒரு 700 300 1, அப்போ 50. அப்போ -50,000 மீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். இதுதான் ஃபைனல் கேஸ்க்கு ஃபைனல் ஆன்சர். இதுதான் x = -50,000 மீட்டர் ஆர் 50 கிலோமீட்டர்னு சொல்லலாம். இந்த கேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து என்னது, 100வது செகண்டில் ஆப்ஜெக்ட் வந்து அந்த x = 0ங்கிற அந்த ஆரிஜின்லேருந்து
பேக்கில் எவ்வளோ 50,000 மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம வந்து அப்ளை பண்ண தெரியணும். முழுசாக டோட்டலாக நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு 100 செகண்டுக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் தான் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் சொன்னோம். இதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும். தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.